குறை சார்ந்தவங்களாகவோ விமர்சிக்கிறவங்களாகவோ அவங்களோட அந்தஸ்தை குறைக்கிறவங்களாகவே தான் இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் சம்பந்தமான அஹ்லு சுன்னாவுடைய தெளிவான நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், எல்லா சஹாபாக்களையும் நாங்கள் நேசிக்கணும். ஆனால் யாரை நேசிக்கிறதுல நாங்கள் வரம்பு மீறி போகக்கூடாது. எந்த ஒரு சஹாபியையோ அதில் ஒரு சாராரையோ நேசிக்கிறது நாங்கள் வரம்பு மீறி போகக்கூடாது. சஹாபாக்களை யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்கள நாங்கள் கோபிக்கணும், எங்களுக்கு அவங்க மேல கோபம் வரணும். சஹாபாக்களை நேசிக்கிறது ஈமானாகவும் இஸ்லாமாகவும் இருக்கு. சஹாபாக்களை விமர்சிக்கிறதும் அவங்கள குறை சொல்றதும் சில நேரம் அது பாவமா இருக்கும், சில நேரம் அது வழிகேடா இருக்கும், சில நேரம் அது குஃப்ராகும். உதாரணமா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள காஃபிர்னு சொல்றாங்க சிலர், குறிப்பா ஷியாக்கள் சொல்றாங்க. ஒரு ஷியா அறிஞர்களிடத்துல கேள்வி கேட்கப்படுது, ஒருவர் ஷியாவா இருக்கிறார், ஆனால் அபூபக்கர் உமர்னு சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, அவருடைய நிலை என்னன்னு கேட்டா காஃபிர் முஹல்லதும் பின்னார், அவன் நரகத்துல நிரந்தரமா இருப்பான் என்று தெளிவா சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாலே நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சாஹிப் என்று நேரடியாக குர்ஆன்ல வந்து, இது யகுலு சாஹிபிஹி, நபி தன் தோழரை பார்த்து லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் எங்களோட இருக்கிறான்னு தன் தோழருக்கு சொன்னார்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்னு சொல்லப்பட்ட அவரை இவங்க வந்து காபிர்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா நேரா குர்ஆனுக்கு மாற்றம். இதே மாதிரி எந்த சஹாபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களோ அந்த சஹாபியை குறிப்பிட்ட நரகவாசின்னு சொன்னா இது குஃப்ர உண்டாகும். அப்ப இந்த சஹாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடிய விஷயத்துல யாராவது அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அஹ்லு சுன்னாவுடைய வட்டத்துக்கு வெளியில போயிருக்கிறாங்க. அடுத்தது அறிஞர்கள், இமாம்கள்.